இந்தியன் பைக் டிரைவிங்கில் ஒரு வழியாக மிஷின்ஸ் வந்துருச்சு காய்ஸ். இங்கே பார்த்தீங்களா காசை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் மிஷின் கொண்டு வந்திருக்காங்க. சும்மா க்ரியேட்டிவாக யோசிச்சு அப்டேட்லாம் வேற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க காய்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் அந்த அப்டேட் எல்லாம் தான் பார்க்க போகிறீங்க. ஒரு சீன்லையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலான்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தோணுது. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஒரு சீன்லையும் ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் என்னென்ன அப்டேட் வந்திருக்கு, எப்படி எப்படி யூஸ் பண்ண முடியும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படின்னு சொல்ல மாட்டேன், அதுக்கு முன்னாடி லைக் கொடுங்க. இப்போ போகலாம். Freeze and G, press start move. The annual rules, new bags, we're taking HDR. From the grind to the club, we're ready to play game on. Get strong every night, every day. ஒரு வழியாக இந்தியன் பைக் டிரைவிங்கில் மிஷின் அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க கைஸ். ப்ளே செட்டிங் மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷினை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மிஷினாக நம்மளை சிட்டிக்குள்ளே இருக்க 100 காயினை கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம போய் கலெக்ட் பண்ணிவிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு மிஷின் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே செகண்ட் மிஷின் போகலாம். பாஸ் பண்ண முடியுமா தெரில, ஏன்னா இது ஒரு அப்டேட் வீடியோ, கேம் பிளே வீடியோ கிடையாது. சரி வாங்க நம்ம போய் அப்படியே கலெக்ட் பண்ணலாம். வீட்டுக்குள்ளே 2 காயின் கொடுத்து வச்சுருக்காங்களா, சூப்பர். இதை அப்படியே கலெக்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வெளியே போகலாம். வெளியே போய் சில காயின்ஸ் எல்லாம் பிடிக்கணும். அந்த காயின்ஸ் எல்லாம் பிடிச்ச உடனே மறு வேலையை ஆரம்பிக்கலாம். சுற்றி பார்க்குற இடம்லாம் காயினாக வச்சுருக்காயா, பரவாயில்ல. எல்லாத்தையும் ஈஸியாகவே பிடிச்சிடலாம் போல். எல்லாத்தையும் பிடிச்சி முடிச்சுட்டு அப்படியே நம்ம செகண்டு மிஷின் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இப்போ கூட சொல்கிறேன், வீடியோ ஒரு சீன்லையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் நான் நிறைய விஷயம் பண்ணி வச்சுருக்கேன். சுத்தம் அயன்மேனுக்கு ஹை ஜம்ப் சீட்டு போட்டிருக்கணும். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்ச்சு நின்ட்டார் நம்ம அயன்மேன். சரி வாங்க இவரை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் காயின்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு செகண்ட் மிஷினுக்கு போகலாம். இல்லை எனக்கு பொறுமை இல்லை, அப்படியே செகண்ட் மிஷின் போகலாமா? ஏன்னா செகண்ட் மிஷின் எப்படி இருக்குன்னு எனக்கு உடனே பார்த்தாகணும்னு இருக்குது. வாங்க போகலாம். இந்த ஒரு காயினை பிடிச்சிட்டு அப்படியே செகண்ட் அப்டேட்டுக்கு போகலாம். ஏன் வளர்றேன், செகண்ட் மிஷினுக்கு போகலாம். கண்ணா பின்னான்னு வளர்றேன். ஓகே, செகண்ட் மிஷின் என்னென்னா காயினை பிடிக்கணும். ஆனால் எப்படி பிடிக்கணும்னா, ஜாம்பீஸை கொலை பண்ணிவிட்டு ஜாம்பீஸை காயினாக மாற்றி பிடிக்கணும். அங்கே பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு என்னடா 3 கன்னை காணோம். பரவாயில்ல, ஸ்னைப்பரை வச்சு சுமூகமாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, 2 காயின் கிடச்சிருக்கு. இது 3 கரெக்டாக ஹெட்ஷாட் அடிக்கணும். எஸ், கரெக்டாக ஹெட்ஷாட் அடிச்சிட்டேன். இன்னும் 3 இருக்கா, 3ஆ 2ஆ, இன்னும் 2 இருக்குது. அவ்வளோதான், இது காலி. இன்னும் ஒன்று காலி பண்ணிட்டா போதும். நம்ம அப்படியே போயிட்டு அந்த காயின்லாம் பிடிச்சிட்டு போகலாம். கம்மான் கைஸ், அவ்வளோதான் நான் ஜாம்பீஸு. இன்னும் போக போக காயின்ஸ் கிடைக்கும் போல் கைஸ். சரி வாங்க போய் அப்படியே எல்லா காயினையும் பிடிச்சிட்டு சந்தோஷமாக இந்த மிஷினை முடிச்சுட்டு அடுத்த மிஷினுக்கு போவோம். ஆனால் அடுத்த ஜாம்பீஸே காணுமேங்க. அப்பா, AK-47 ஆட் பண்ணிட்டான்ப்பா. அவள் தான் இனி ஷூட்டிங்லாம் ஈஸியாக இருக்கும். ஆனால் ஜாம்பீஸே இல்லையே, எதை போய் சுடுவேன்? ஓகே, எடுத்தாச்சு AK-47. வா, அடா பாவி, எத்தனை ஜாம்பிடா. எப்பா, அப்டேட்லாம் பயங்கரமாக தான் கொண்டு வந்திருக்கீங்க, போங்கடா. இருங்க கைஸ், நான் பேசுறதை நிறுத்திட்டு எல்லா ஜாம்பிஸையும் கண்ணா பின்னான்னு சுட்டு தள்ளிட்டு வரேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டேன். இனி இந்த ஜாம்பீஸை சுட்டு போட வேண்டியது தான் என் வேலை. ஐயோ, என்னடா எல்லாம் பக்கத்தில் ஓடிடுறீங்க. டே ஐயோ, ஹெல்த் வேறு காலி ஆகுது. அவள் தான் என் கதை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லைடா, நான் எழுந்து நின்று அடிப்பேன்டா உங்களை. அவள் தான் நீ காலி. ஐயோ, நான் காலி. பொறுமையை இழந்தான் ஃப்ரீஸ். அதனால் அப்படியே டேரெக்டாக நான் தேர்ட் மிஷினுக்கு குதிச்சிட்டேன். இதில் என்ன, நான் போன மிஷினில் ஜாம்பீஸை சுட்டுமா, இதில் டைனோசரை சுடணும். இதுலேயும் அதே மாதிரி தான் போல். ஸ்னைப்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு AK-47, ஒரு ராக்கெட் லான்ச்சர் கொடுத்தா நான் எல்லாத்தையும் போட்டு தள்ள மாட்டேனா? சரி வாங்க இதை வச்சே நம்ம மூவ் பண்ணுவோம்.
நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதுலையாவது விளையாடி ஜெயிக்க பார்ப்போம். ஸோ நான் இதையே கூட ஒரு தனி வீடியோவாக போடலான்னு இருக்கேன். கம்ப்ளீட்டிங் மிஷின்ஸ் இன் இந்தியன் பைக் டிரைவிங்னு சொல்லிட்டு. இது ஜஸ்ட் ஒரு அப்டேட்டு தான், ஓகேவா கைஸ்? அப்புறம் முக்கியமான விஷயம், இதில் நான் உங்களுக்கு வந்து அயன்மேனுடைய பவர் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். அதுவும் அப்டேட்டுக்கு அப்புறமா தான் வந்திருக்கு. நீங்கள் போய் யாரு கூடயும் ஹேண்ட் ஃபைட், அதாவது ரஸ்லிங் மாதிரி சண்டை போட தேவையில்ல, அதாவது பஞ்ச் பண்ண தேவையில்ல. அயன்மேனுடைய பவரை தூக்கி போட்டாலே எனிமி காலி ஆகிடுவான். அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறீங்க. ஓகே, டைனோசர்லாம் தரமாக தான் சுட்டுட்ருக்கேன். அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். சவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு டைனோசரை சுடுற வேலையை பார்ப்போமா? ஓகே கைஸ், இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு மிஷின் கன் கிடச்சிருக்கு. மிஷின் கன் வச்சு எல்லா டைனோசரையும் சும்மா டமால் டிமால்னு சுட்டு தள்ள வேண்டியது தான். வாங்க போகலாம் கைஸ், சீக்கிரமாக போனோம், இல்லைன்னா வீடியோ டைம் ஆகிடும். எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைனோசர். எப்பா, இதையும் சவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு சுடுற வேலையை பார்ப்போமா? இந்த சவுண்டை கேளுங்க. வேறு லெவல் ஷூட் அவுட்டு கைஸ், சும்மா தரமாக விளாட்ணும். சரி, இப்போ வாங்க அப்படியே அடுத்த லெவலுக்கு போயிட்டு இன்னும் எத்தனை டைனோசர் இருக்குன்னு பார்த்து அதையும் போட்டு தள்ளுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் ராக்கெட் லான்ச்சர் கிடச்சிருக்கணும். அப்பா கிடச்சிருச்சு. ராக்கெட் லான்ச்சர் எடுத்து சும்மா வர்ற டைனோசரெல்லாம் டிமால்னு காலியாக்க வேண்டியது தான். இது முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு அயன்மேனுடைய பவர் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ. என்னடா ஒரே ஒரு டைனோசர் தான் வருது, என்ன பார்த்து எல்லா டைனோசரும் பயந்துருச்சு. சரி, அந்த ஒரு டைனோசரையாவது உயிரோட விட்டு வைப்போம். தம்பி டைனோசர், ஐயோயோ ஒரு பெரிய படையே வருதே, எல்லாம் என்ன காலி பண்ண போகுது. அவள் தான், ஏய் என்னடா அது, என்ன காலி பண்ணிடுச்சு. ஸோ வீடியோவுடைய ஃபைனலுக்கு வந்துட்டோம். அயன்மேனுடைய பவர் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணுங்கள், ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். டயல் பேடுக்கு போயிட்டு ஹேஷ்டேகுக்கு ஒரே ஒரு ஃபோன் அடிச்சிங்கன்னா அயன் பாய்னு சொல்லிட்டு உங்களுக்கு சீட் ஆக்டிவேட் ஆகிடும். பார்த்தீங்கல்ல, சும்மா அயன்மேன் பவர் வேற மாதிரி இருக்குது. இருங்க, நம்ம போய் அந்த ஹியூமன் கிட்ட உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒருத்தன் காலி, அப்படியே இன்னொருத்தன் நடந்து போகிறான், அவனையும் போய் காலி பண்ணுறேன். காலி பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை லீவ் பண்ணுறேன். நீங்களும் இந்த வீடியோவை நல்லபடியாக லீவ் பண்ணுங்கள். என் சேனலில் எல்லா வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இன்னும் இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். I'm